ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி இல்லை. நான் நினைக்கிறேன், நான் டைமை வந்து சேஞ்ச் பண்ணதானே. எப்போ வந்து 6 மணி தான் கிளாஸ் இருக்கிற. இன்னைக்கு வந்து 8 மணிக்கு போட்டதால வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா வேறு கிளாஸஸ் இருக்குது என்னமோ தெரியாது சரியா. ஓகே, அவனுக்கு வந்து ரெக்கார்டிங்கை கொடுப்போம். நம்ம இன்னைக்கு கிளாஸை பார்ப்போம். அப்போ நம்மளோட 6வது யூனிட், அதாவது கிரேட் லெவலில் இருக்கக்கூடிய 6வது யூனிட்டை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் போன கிளாஸோட. இன்றைக்கு வந்து எம்சிக்யூ மற்றும் பாட்டுல வரக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகளை வந்து 2016லேருந்து செஞ்சுட்டு போவோம். இதில் வந்து எல்லா வருடங்களும் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணப்படாது. ஏன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் எல்லா கேள்விகளையும் வந்து செய்கிறது கஷ்டம். அதனால் நான் முக்கியமான பகுதிகளையும் அதில் வந்து செய்கிறதுக்குரிய ட்ரிக்ஸ்களையும் வந்து சொல்லித்தரேன் சரியா. ஓகே, இந்த 2016ல் இருக்கக்கூடிய இந்த 21வது கொஸ்டினை செஞ்சு அதுக்குரிய ஆன்சரை போடுங்க குயிக்கா. எல்லாரும் செய்யுங்க. சரி, ஓகே. என்ன ஆன்சர்னு சொல்லி பார்ப்போம் சரியா. ஈஸி கொஸ்டின் தான். ஓகே, பாருங்க. குடிசன மதிப்பு சரியா. ஒவ்வொரு வருஷம் வந்து மக்கள் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க டிக்ரீஸ் ஆகிருக்காங்கன்றத வந்து குடிசன மதிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்க்குறது. அப்போ அந்த புள்ளி விவர திணைக்களத்தால் வந்து 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஓர் அளவைக்கேற்ப இலங்கையில கணினி அறிவுடைமை வீதம், அதாவது கணினி அறிவுள்ளவங்களோட வீதம் வந்து 26.8 ஆகுமா சரியா. ஓகே. குறைந்த கணினி அறிவுடைமை வீதத்திற்கு இலக்கமுறை இடைவெளி ஒரு காரணி என கொள்ளப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த இலக்கமுறை இடைவெளிண்டா என்னன்னு சொன்னால், கம்ப்யூட்டர் அறிவு இல்லாதவங்க அதிகமா இருக்கிறதும், கம்ப்யூட்டர் அறிவுள்ளவங்க சாரி, கம்ப்யூட்டர் அறிவு இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறது, கம்ப்யூட்டர் அறிவு உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறது தான் வந்து இலக்கமுறை இடைவெளின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில சாரார்ட்ட மட்டும் கணினி அறிவு சாரி கணினி சார்ந்த உபகரணங்கள், கணினி சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்காது. இதுக்கு தான் வந்து இலக்கமுறை இடைவெளின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதுக்கு வந்து, அதாவது இந்த கொஞ்சம் பேர் 26.8% தான் வந்து கணினி அறிவுள்ளாக்கள் இலங்கையில் வந்து 2015ஆம் ஆண்டு இருந்திருக்காங்கன்றது வந்து ஒரு இந்த டிஜிட்டல் டிவைடுக்கான ஒரு காரணம் என கொள்கைன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தான் வந்து கணினி அறிவு இருக்குன்னு சொல்லி சரியா. அப்ப அதை வந்து அடிப்படையாக கொண்டு கீழே 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு சரியா. இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்கி கீழே தந்திருக்கிற கேள்வி என்னென்றால், இலக்கமுறை இடைவெளியை குறைப்பதில் பங்களிப்பு செய்யும் யோசனை அது. இலக்கமுறை இடைவெளி அதிகரிச்சுச்சுன்னா கம்ப்யூட்டர் அறிவுள்ளவங்க குறைவாங்க இல்லையா. கம்ப்யூட்டர் அறிவுள்ள கொரி சாரி இந்த என்னன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் அறிவு உள்ளவங்க வந்து கூடுவாங்க. அப்படி கூடினால்தான் வந்து இலக்கமுறை அந்த இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும் சரிதானே. அப்ப அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கான சரியான யோசனை என்ன அப்படின்றதுதான் கேள்வி சரிதானே. இப்ப நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிப்போம். இதுல இதுல பங்களிப்பு செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனல் என்னன்றதுதான் நமக்கு தேவை. ஓகே, அப்ப ஏல வந்து தந்திருக்காங்க என்னடால், குறைந்த வருமானம் பெறுவோர் கணினிகளை வாங்குவதற்கு குறைந்த வட்டி வீதத்தில் கடன் வசதிகளை ஒழுங்கு செய்தல் சரியா. அப்படின்னா குறைந்த வட்டி வீதத்துல வந்து கணினிகளை வாங்குறத வந்து சும்மா பொதுவாக சொல்றாங்க சரியா. அப்படி வந்து வாங்கினால் வந்து இந்த இலக்கமுறை இடைவெளி வந்து குறைக்க இயலும் தான். ஓகே, அது வந்து ஒரு சரியான கூற்று தான் சரியா. இப்ப வந்து குறைந்த வருமானம் உள்ளவங்களே கணினிகளை வாங்குறது கடினமாக இருக்கும். அப்ப அப்படியாக வந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து குறைந்த வட்டி வீதத்துல கடனுக்கு வந்து கணினிகளை வாங்க இயலும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே செஞ்சாலும் வந்து இந்த இலக்கமுறை இடைவெளின்றது கொஞ்சம் குறையும். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓகே, அது சரி சரியா. இப்ப 2வது இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. கணினி வசதிகளை கணினி வசதிகளும் இணைய வசதிகளும் குறைந்த அளவில் காணப்படும் கிராமங்களுக்கு வந்து கிராம பிரதேசங்களுக்கு அத்தகைய வசதிகளை வந்து மேம்படுத்தணுமா. இப்ப சில பகுதிகளில் வந்து கவரேஜ் இல்லாத பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த ஏரியாவில் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, கடினமாக இருக்கும். அப்ப இந்த இடங்களுக்கு வந்து அதுக்கு ஏத்த வந்து சிக்னலை கொடுக்கறது எல்லாம் வந்து இந்த இலக்கமுறை இடைவெளியை குறைக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து மேம்படுத்த ஏலும் அந்த வசதிகளை மேம்படுத்துறது. அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரி. 3வது பாருங்க. தரம் 5 புலைமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையும் பிள்ளைகளுக்கு கூடுதலான புலைமை பரிசில்களை வழங்குதலாம். இது வந்து இந்த இலக்கமுறை இடைவெளியை குறைக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. அப்ப இந்த முதல் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது சரிதானே. அப்ப ஏபி ஏபி வந்து எது விட வந்து 3வது விட. இது கிளியரா? குயிக் அப்டேட் பண்ணுங்க எல்லாரும். அவசரமா போடுவோம் எல்லாரும்.
விலங்கல்லன்னா கேளுங்க. சரியா? விலங்கல்லன்னா என்ன விலங்கல்லன்னு சொல்லி கேளுங்க. சும்மா எந்த ரெஸ்பான்ஸ் சும்மா நாம விடையும் போடாம இருந்துட்டு விளங்கிட்டான்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்க தேவையில்ல. சரியா? ஓகே, 32வது கேள்வி செய்யுங்க, குயிக்கா செய்யுங்க. எம்சிக்கு மிச்சம் டைம் எடுக்குது இல்லை, இன்னும் பார்ட் 2 கொஸ்டின் வந்து பார்க்க இருக்கு. குயிக்கா செய்யுங்க. ஸ்டார்ட்ல வந்து பிளவாரத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? பில வரணும் ஸ்டார்ட்ல வந்து. பில வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாம செய்யுங்க. சரியா? அது அடுத்தடுத்த பாஸ் பேப்பர் நம்ம மூவ் ஆகிக்கிட்ட அதே கேள்விகள் திரும்ப சரியா வரும். சரியா? அது அப்படித்தான், எப்போ பாஸ் பேப்பர் ஸ்டார்ட்ல செய்யக்கிட்ட பில வாரதான், எல்லாருக்கும் வாரதான். அது அடுத்தடுத்த பாஸ் பேப்பருக்கு மூவ் ஆகிக்கிட்ட அதெல்லாம் சரியா வரும். சரிதானே? நம்ம விட்ட பிழைகள் வந்து எப்பவும் ஆரம்பம் செய்யக்கிட்ட தானே விளங்க போகுது. பாருங்க, இந்த 32வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் கூற்றுக்களை கருதுகன்னு சொல்லி 3 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. சரி, இந்த ஃபார்மெட்ல இப்போ மேக்ஸிமம் கேள்விகள் வர எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி தான் கேள்வி வரும். ஏபிசின்னு சொல்லி 3 இன்ஸ்ட்ரக்ஷனை தந்து இதுல வந்து எது சரியான கூற்று எது பிழையான கூற்று இப்படி கேட்பாங்க. சரியா? அதுக்கு இதுல நீங்க ப்ராக்டிஸ் ஆனீங்கன்னா ஈஸியாக செய்யலாம். நீங்க கீழே கீழே பாருங்க, எல்லா கேள்வியும் அப்படித்தான் வருது. நோட்ஸ் கேள்விகள் பொதுவாக இந்த ஃபார்மெட்லாம் மாறும். சரியா? இப்போ ஏ கூற்று பாவம் இங்கே கீழே தரப்பட்டிருக்கு என்னன்னா, மேற்குறித்த கூற்றுக்கள்ல வந்து எவை சரியானவை கேட்டிருக்காங்க. அப்போ மேலே 3 கூற்றுக்கள் இருக்கு, அதில் எது சரியான கூற்றோ அதுக்கு ஏற்ற வந்து இங்கிலீஷ் லெட்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா சரி. சரியா? ஏ கூற்றை பார்ப்போம். பயன்படுத்த முடியாத கையெடுக்க தொலைபேசிகள், கமா சிஆர்டி தெரிவிப்பிகள் அப்படின்னு சொன்னா சிஆர்டி மொனிட்டர். மொனிட்டர் வந்து 3 வகைப்படுன்னு தெரியுமா உங்களுக்கு? சிஆர்டி, அதே நேரம் எல்இடி, எல்சிடி, இப்படி வந்து 3 வகை மொனிட்டர்ஸ் இருக்குது. அப்போ அந்த சிஆர்டி மொனிட்டர்ஸ் போன்ற மின்னணு கழிவுப் பொருட்களை கைவிடப்பட்ட உணவு போன்ற வீட்டின் குப்பைகளில் வெளியேற்றல் நல்லதுன்னு இருக்கு. சரியா? அதாவது கையடக்க தொலைபேசி வந்து என்ன, இ வேஸ்ட், அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி சிஆர்டி மொனிட்டர்ஸும் வந்து இ வேஸ்ட். இந்த இ வேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியுமா, அதில் குப்பைகளில் போட்டால் அதில் இருந்து வர எசிட், மற்ற தேவையில்லாத இரசம், இதுகள் வந்து உடல்ல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு, நிறைய நோய்களை ஏற்படுத்துறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால நம்மட சுற்றுச்சூழலை வந்து அதில் வந்து போடுறது வந்து மேக்சிமம் வந்து தடுக்கப்பட்டோண்டு. சரியா? அப்ப இது வந்து நல்லதுன்னு சொல்லி இப்படி வந்து வீட்டுல குப்பைகளை போறது நல்லதுன்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த முதலாவது கூற்று பிழை. சரியா? ஓகே, ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது தரப்பட்டிருக்கு என்ன சொன்னால், ஒரு மேசை கணினியில் அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல உள்ள தனிப்பயனர் உத்தரவு சீட்டு கொண்ட தனிநபர் உத்தரவு சீட்டுன்னு சொன்னால் லைசன்ஸ் சாஃப்ட்வேருக்கு தான் சொல்றேன். சரியா? லைசன்ஸுக்கு தான் தனி உத்தரவு சீட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். லைசன்ஸ் படுத்துற ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு ஆன்டிவைரஸாக இருக்கலாம், ஒரு ஃபயர்வாலாக இருக்கலாம். இதுகளுக்கு தான் வந்து லைசன்ஸ் கொடுக்கறத தான் இந்த உத்தரவு சீட்டைன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே, கொண்ட மென்பொருளை என்ன பாருங்க அப்படின்னு சொன்னா லைசன்ஸ் சாஃப்ட்வேர் உண்டு. சரியா? ஒத்தருக்குன்னு தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்பட்ட தனிப்பயனர். சரியா? தனிப்பயனர் லைசன்ஸ் சாஃப்ட்வேர் உண்டு பல்வேறு பயனர்கள் பயன்படுத்தல் சட்ட ரீதியற்றதன்று அப்படின்னு சொன்னா சட்டம் ரீதியானது இல்லையா? சரியா? ஒருத்தருக்கு மட்டும், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேரை பலர் பயன்படுத்துறது வந்து சட்ட ரீதி அற்றதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ட்ரூ தான். சரியா? சட்ட ரீதியானதுன்னு சொன்னால் அந்த கூற்று பிழை. என்ன சொன்னா சட்ட ரீதி அற்றது தானது. சரியா? அப்படி பயன்படுத்த இயலாது. ஒருத்தருக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸஸ் கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேரை அந்த ஒரு பயனர் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை வந்து பலர் பயன்படுத்துறது வந்து அது சட்டத்துக்கு வந்து முரணானது. அப்ப இந்த கூற்று வந்து சரியான கூற்று. சரி, அதுல வந்து சரியாவே தான் தந்திருக்காங்க. ஒருத்தருக்கு வழங்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேரை பலர் பயன்படுத்துறது சட்ட ரீதி அற்றது என்று, சட்ட ரீதி அற்றதன்றுன்னு சொல்லி தந்திருக்காங்க. சரியா? அந்த இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்களையும் வந்து கிளியர் ஆயிருங்க. இந்த மாதிரி ஒரு கீவேர்டால வந்து குழப்பி விட்டுருவாங்க கேள்வியை. சரியா? கேள்வியை விடைகளை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லால குழப்புற நிறைய சான்சஸ் இருக்கு. அதுல கிளியர் ஆயிருங்க. சரியா? இது வந்து சரியான கூற்று. ஓகே, மூணாவது கூற்றை பாருங்க. ஒரு கணனி வலையமைப்பில் தீச்சுவர் நிறுவப்பட்டிருக்கும் போது, தீச்சுவர்னா தெரியும், ஃபயர்வால். சரியா? ஃபயர்வால் வந்து வைரஸ் மற்ற ஏனைய வெளியில இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை வந்து தடுக்கிறதுக்காக நம்மட வலையமைப்புல பொருத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த தீச்சுவர்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டு ஃபார்மெட்ல இருக்கும். ஒன்று வந்து ஒன் தீச்சுவரும், அதே நேரம் மென் தீச்சுவர்னு சொல்லி சாஃப்ட்வேர் ஃபயர்வாலும் இருக்கும், ஹார்ட்வேர் ஃபயர்வாலும் இருக்கும். சரியா? இது வந்து வெளியில இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், தேவையில்லாத
பயனர் உள்ளீடுகள் எக்ஸஸ்களை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம அதே நேரம் வைரஸ்களையும் தடுக்கிறதுக்காக இன்பில்டாக நம்ம பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த தீச்சுவர். சரிதானே? அப்ப ஒரு கணனி வலையமைப்புல தீச்சுவர் நிறுவப்பட்டிருக்கும் போது, சரியா, பயனர்கள் தமது இரகசிய தகவல்களை கொண்ட தமது கோப்புகளை பாதுகாப்பதற்காக, சரியா, அப்படின்னா அவங்களோட இரகசியமான தரவு கோப்புகள் இருக்கின்றன, இதுகளை பாதுகாக்கிறதுக்காக வந்து கடவுச்சொற்களை பயன்படுத்த வேண்டியதில்லை என்று தந்திருக்காங்க. சரியா? இப்ப அவங்களோட தனிப்பட்ட ரீதியான தரவுகள் தகவல்களை பயன்படுத்துறதுக்கு அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து கட்டாயம் என்னது கடவுச்சொல் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இட்டு இருக்க தான் வேணும். சரி, அது வந்து எந்த வலையமைப்பா இருந்தாலும் சரி, தனிப்பயனர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, கட்டாயம் எல்லாத்துலயும் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கணும். சரியா? அப்ப இதுல வந்து வேண்டியது இல்லைன்னு தந்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நல்லா யோசிங்க. ஒரு ஃபயர்வால் என்ன வேலை செய்ய போகுது? வெளியில இருந்து வரக்கூடிய வைரஸை தடுக்கும். சரிதானே? வைரஸை தடுக்கும். ஓகே. தேவையில்லாத யூசர் வந்து உள்ளுக்கு வாரது, தேவையில்லாத எக்ஸஸை வந்து பயன்படுத்துறத வந்து அது தடுக்கும். சரியா? இந்த வேலையெல்லாம் செய்யும். ஆனா இப்ப நம்மளுடைய மைக் அன்மியூட் பண்ண வேணாம். சரியா? இப்ப நம்மளுடைய இருக்கிற நம்மட நெட்வொர்க்லயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கும் அந்த பாஸ்வேர்டு இதுகள் வந்து தெரியாம அல்லது பாஸ்வேர்டு நம்ம அதுல போட்டு இல்லாம இருந்தோம்னு சொன்னா அவர் அதை எக்ஸஸ் பண்ணி எடுக்க எழுந்தானே, வெளியில இருந்து எந்த அச்சுறுத்தலும் வராது. அப்படி ஏண்டால் நம்மகிட்ட வந்து தீச்சுவர் இருக்குது, வெளியில இருந்து அச்சுறுத்தல் வராது. ஆனா உள்ளுக்கு இருக்கிற வேறொத்தரை வந்து நம்மளத பயன்படுத்தி எழுந்தானே, நம்மட அனுமதி இல்லாம நம்மட பிசியில இருக்கக்கூடியதை நம்மட நெட்வொர்க்ல உள்ளத்தரை பயன்படுத்தி எழும். ஆனா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தால் இதை வந்து அப்படி பயன்படுத்த இயலாது. இது வந்து மோர் செக்யூர்டா இருக்கும். சரியா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறது, அதனால கட்டாயம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கத்தான் வேணும். அதால இந்த கூற்றும் பிழையான கூற்று. சரியா? வேண்டியது இல்லைன்னு சேர்ந்திருக்காங்க, கட்டாயம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இந்த கூற்றும் பிழையான கூற்று. பி மட்டும்தான் சரி. அப்ப பி மட்டும் சரின்னு சொன்னால் இதுக்கு சரியான விடை வந்து 2வது. இது கிளியரா? எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. அவசரமா? புஸ்ரா கிளியரா? ஓகே. இந்த 2017 இருக்கக்கூடிய இந்த 38வது கொஸ்டினை செய்யுங்க, குயிக்கா செய்யுங்க. மிச்சம் டைம் எடுக்க வேணாம், குயிக்கா செய்யுங்க. சரி, ஓகே. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். சரியா? பாருங்க, இதுல வந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி பின்வரும் கூற்றுக்களை கருதுகண்டு இதுலயும் அதே சேம் ஃபார்மட்ல 3 இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க, ஏபிசி. அப்படி தந்துட்டு கீழே வந்து கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, மேற்குறித்தவற்றில் தருக்க காப்பு. சரியா? இதைத்தான் நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது. இதுல கேள்வி எப்பவும் கேட்கிட்ட சில கீவேர்ட்ஸ் தருவாங்க, அதே மாதிரி விடை கேட்கிட்ட சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ்ல தான் வந்து விடையே தங்கி இருக்கும். சரியா? அந்த முழு விடையுமே தங்கி இருக்கும் அந்த சின்ன கீவேர்ட்ஸ்ல தான். சும்மா நம்ம அதை ஃபுல்லா வாசிச்சதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த தரக்கூடிய அந்த கீவேர்ட்ஸை வந்து விளைவிக்கணும். சரியா? இவரத்தை அழகா தந்திருக்காங்க, தர்க்க காப்பு. தர்க்க காப்புக்கு உதாரணங்களாக அமைவன எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலே இருக்கிற 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதும் காப்பு முறைகள் தான், ஆனா 3ம் வந்து தர்க்க பாதுகாப்பு இல்லை. சரியா? அப்ப இப்படித்தான் வந்து கேள்விகள் வரும் இந்த ஃபார்மட்ல தான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம பார்த்தோம் இது கணினிகளுக்கு ஏற்படக்கூடிய பௌதீக மற்றும் தர்க்க பிரச்சனைகளும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் சொல்லி போட்டு ஒரு பகுதி ஒன்று பார்த்தோம். அதுல தர்க்க பாதுகாப்பாகத்தான் நம்ம அந்த சரியான முறையில சர்ச் ஸ்விட்ச் யூஸ் பண்றது, இந்த ஃபிளக் யூஸ் பண்றது, அதே நேரம் இந்த யூபிஎஸ் யூஸ் பண்றது, அதே மாதிரி ஹார்ட்வேர் ஃபயர்வால் யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் பிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய பாதுகாப்பு முறைகள். பிசிக்கலா வரக்கூடிய கம்ப்யூட்டர் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்கக்கூடிய வழிமுறைகளாக இந்த யூபிஎஸ் இதெல்லாம் என்ன சொன்னா இதெல்லாம் பிசிக்கல் டிவைசஸ். சரியா? இந்த பிசிக்கல் டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம பாதுகாப்பை பெறுகிறோம்னு சொன்னால் அது வந்து பிசிக்கல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். சரியா? அதாவது பௌதீக பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரம்
நம்மட கையால தொட்டுணர இயலாதது தானே வந்து தர்க்கமாக செல்வோம். அது வந்து பிசிக்கல்ல வராது. கையால தொட்டுணர கூடியதெல்லாம் பிசிக்கல்ல வரும். சரியா? அப்ப பிசிக்கல்ல வராததெல்லாம் வந்து கையால தொட்டுணர இயலாத தர்க்கமாக வரும். அதாவது லொஜிக்கலாக வரும். அப்ப இப்படி வரக்கூடிய பாதுகாப்பு முறைகள் தான் என்னது? இந்த லொஜிக்கல் பாதுகாப்பு முறைகளாக இருக்கும். சரிதானே? அப்ப இதுல கேட்கப்பட்டது தர்க்க பாதுகாப்பு, அதாவது லொஜிக்கல் பாதுகாப்பு முறைகள். அப்ப இதுல இருக்கக்கூடிய லொஜிக்கல் பாதுகாப்பு முறைகள் என்னன்னு சொன்னால் இந்த முதலாவது வராது. ஏனால் இந்த யூபிஎஸ்ன்றது வந்து ஒரு தொட்டுணரக்கூடிய ஒரு சாதனம். சரியா? அப்ப இந்த பாதுகாப்பு முறை வந்து பிசிக்கலுக்கு வரும். அப்ப இதை விட வராது. சரியா? பியில பாருங்க, மென்பொருள் தீச்சுவர். இது வன்பொருள் தீச்சுவர்னு வந்திருந்தால் இது பிசிக்கலுக்கு வரும். ஏன்னா வன்பொருள் கையால தொட்டுணர இயலுமாக இருக்கும். ஆனால் மென்பொருள், அதாவது மென்பொருள் தீச்சுவரை வந்து நம்ம கையால தொட்டுணர இயலாது. ஏன்னு சொன்னா கண்ணால பார்க்கலும் கையால தொட்டுணர இயலாது. இதுதான் வந்து சாஃப்ட்வேராக இருக்கும். அப்ப சாஃப்ட்வேர் ஃபயர்வால்ன்றது ஒரு தர்க்க பாதுகாப்பு தான். அப்ப இது வந்து சரியான விடை. அதே மாதிரி மூணாவது பாருங்க, மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்காங்க. கணினிக்குள்ளே புகுவதற்கு லொகின் மற்றும் அதாவது லொக் பண்றதுக்கு, சரியா, உள்ளுக்கு உட்பிரவேசிக்கிறதுக்கு வந்து பயனர் நேம், அதாவது யூசர் நேம், அதே நேரம் கடவுச்சொல் பாதுகாப்பு கடவுச்சொல்லும் வந்து பாஸ்வேர்டை வந்து பயன்படுத்துறோமா. இதுவும் வந்து என்னது? ஒரு லொஜிக்கல் பாதுகாப்பு. ஒரு நாளும் நம்மட யூசனை பாஸ்வேர்டை தொட்டு உணர இயலுமா? இயலாது. அதுவும் வந்து நம்மட கண்ணால பார்க்க இயலும் யூசனை பாஸ்வேர்டை கையால தொட்டு உணர இயலாது. அதால இது வந்து ஒரு லொஜிக்கல் பாதுகாப்பு முறையாக இருக்குது. அப்ப இந்த பிசி தான் சரி. பிசி சரின்னு சொன்னால் மூணாவது விடை வந்து சரியான விடையாக இருக்கும். இது கிளியரா? குயிக்கா அப்டேட் பண்ணுங்க. மிச்சம் டைம் எடுக்க வேணா, குயிக்கா போடும். 38வது கிளியரா? அவசரமா போடும். ஓகே. அடுத்த கேள்வி செய்யுங்க. 39. குயிக்கா செய்யுங்க. இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். 39வது செய்யுங்க. அவசரமா செய்யுங்க. சரியா? கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது எவை இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்குரிய உதாரணங்களாக கருதப்படுதுன்னு சொல்லி மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. அதாவது அந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இணையத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதுகள் எதுவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானே? ஓகே. அதாவது இணையத்தில இருந்து பாதுகாப்பாக பெறுகிறேன் சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே. அட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏ வந்து என்னன்னு சொன்னால் தொலைபேசி எண்கள், முகவரிகள் போன்ற பிரத்யேக தகவல்களை வந்து சமூக ஊடகங்களை வந்து மறைத்து வைத்தலாம். சரியா? அப்ப இப்படி வந்து இது வந்து நம்மட தொலைபேசி எண், முகவரி இதெல்லாம் வந்து நம்மட பர்சனல். அப்ப இதுல வந்து மறைச்சு வச்சுக்கிறது வந்து நம்ம இணையத்துல ஒரு பாதுகாப்பு பெற இயலும். சரியா? அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியான ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அறியாத நபர்களிடையே கிடைக்கும் மின்னஞ்சல்கள், அதாவது அன்ஆத்தரைஸ்ட் பேசன்ஸ். சரியா? நமக்கு யாருன்னு தெரியாதவங்க கிடைக்கக்கூடிய மெயில்ஸை வந்து அதுல வரக்கூடிய லிங்க்ஸை வந்து கிளிக் பண்றது. சரியா? இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு முறை. சரிதானே? அப்ப அது வந்து பொருந்தாது. ஓகே. சிய பாருங்க, சமூக ஊடகங்களில் அறியாதவர்களுடன் தொடர்பாடல், அதாவது நமக்கு யாருன்னே தெரியாது, சும்மா அது பேசிக்கிட்டேன் நம்ம போய் அவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பிரச்சனையாக இருக்கும். சரிதானே? அது உங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அப்ப அதுவும் பொருத்தம் இல்லை. அப்ப ஏ மட்டும் சரி. ஏ மட்டும் சரின்னு சொல்ல முதலாவது விடை. இது எல்லாரும் கிளியர் தானே? டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அந்த கேள்வியை பார்த்துட்டு போயிட்டே கேளுங்க. சரியா? முதலாவது விடை. டவுட் இருந்தா யாரும் சரி கேளுங்க. ஓகே. இப்போ வந்து 40வது செய்யுங்க குயிக்கா. ஓகே, வெரி குட். பாருங்க, இதுக்கு தான் சொல்ற பாஸ் பேப்பர் செய்யக்கிட்ட எல்லாரும் செய்ய சொல்லி இப்போ நேரத்தோட வந்து செஞ்சவங்க எல்லாருடையும் ஸ்டார்ட்ல நிறைய பேர் பிள்ளை வந்து ஒத்த ரெண்டு பேரும் சரி வந்துச்சு. புற ஒவ்வொரு கேள்வியா மூவ் ஆகிட்டு வரக்கிட்ட இப்போ வந்து எல்லாருடையும் சரியா வருது.
இல்லைங்க, இதுக்குத்தான் எல்லாரையும் செய்ய சொல்றேன். இப்போ நான் வந்து விளங்கப்படுத்துறதை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் உங்களால் நீங்கள் அடுத்த கேள்வியும் ட்ரை பண்ணாமல் அடுத்த கேள்வியும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் திரும்ப நீங்கள் செய்யக்கிட்ட உங்களுக்கு பிழை தான் வரும். சரியா? அது சொல்லித்தரக்கிட்ட கவனிச்சிட்டு இருந்தால் மட்டும் போதாது, நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும். சரிதானே? செஞ்சால் வந்து அடுத்தடுத்த கேள்வி நம்ம பிழை எடுத்தாலும் அடுத்தடுத்த கேள்வியில சரியாகிடும். அது பிறகு ஃபைனல்லையும் அதே மாதிரி தான் நடக்கும். சரியா? அதால ப்ராக்டிஸ் பண்ணணும் கட்டாயம். ஓகே, பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருதுகன்னு சொல்லி இதுலயும் சேம் ஃபார்மேட்ல 3 கேள்விகள் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்கு. தந்து கீழே வந்து ஒரு இதை கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னா மேற்குறித்தவற்றில் வந்து வேஸ்ட் கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக வெளியேற்றலுக்கு உதாரணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது இந்த வேஸ்ட்ன்ற எலக்ட்ரானிக் கழிவுப் பொருட்களை வந்து சரியான முறையில் பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான உதாரணங்கள் எவைன்னு சொல்லி மேற்குறித்தவற்றில் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல மேல பாருங்க, முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்கு, கழிவுகள், அதாவது வேஸ்ட்டை கவன ஈனமாக சூழலினுள்ளே வெளியேற்றல். கவன ஈனமாக கிட்டேயே அது வந்து அந்த கூற்று பிழை. சரிதானே? ஓகே. ரெண்டாவது பாருங்க, பயன்படுத்த முடியாத அதாவது சிஎஃப்எல் பல்ப். சரியா? சிஎஃப்எல் பல்புக்குழு கேஸ் இருக்கும். சரியா? மின்குமிழ்கள் ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் மீள் சுழற்சி நிலையங்களுக்கு ஒப்படைத்தல். இது வந்து சரி, உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த வேஸ்ட்களை பாதுகாக்கிறதுக்கு மீள் சுழற்சி, அதே நேரம் பயன்படுத்த முடியுமான பொருட்களை ஏனையவர்களுக்கு வழங்குறது, இப்படியான அதாவது ரிடியூஸ், அதாவது பாவனையை வந்து குறைக்கிறது, தேவையில்லாத பாவனைகளை வந்து தவிர்க்கிறது, இந்த 3 முறைகளையும் இந்த 3 உத்தியையும் கையாண்டும் சொன்ன இந்த எலக்ட்ரானிக் கழிவுப் பொருட்கள் இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல நோய்கள்ல இருந்து நம்மளால தவிர்த்து கொள்ள இயலும் சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சோம். அப்ப அதுல ஒரு முறை தான் வந்து இந்த மீள் சுழற்சி. அப்ப இந்த மீள் சுழற்சி செஞ்சா வந்து இந்த அதாவது வேஸ்ட் பிரச்சனையில இருந்து பாதுகாப்பு பெற இயலும். அப்ப அந்த கூற்று சரி. சிய பாருங்க, பயன்படுத்தத்தக்க நிலையில் உள்ள இலத்திரனியல் சாதனங்களை கைவிடாமல் ஏனையோருக்கு விற்றல் அல்லது நன்கொடையாக அளித்தல். சரியா? இதுவும் வந்து சரி. இதைத்தான் நான் சொன்னேன், அந்த 3 பாதுகாப்பு முறையில வந்து இது 3ம் வரும். என்னடா, பயன்பாட்டை குறைக்கிறது உண்டு, மற்ற வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறத மற்றவங்களுக்கு வழங்குறது அல்லது விற்கிறது. வித்தாலும் வந்து அடுத்தவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப தேவையில்லாத பொருட்கள் வீசப்படாது. சரியா? அதே மாதிரி மேல் சுழற்சி, இந்த 3 முறையிலையும் வந்து இந்த எலக்ட்ரானிக் கழிவு பொருட்கள்ல இருந்து பாதுகாப்பு, அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வந்து மீட்டுக்கொள்ளையிலும் பாதுகாப்பு பெறையிலும் சொல்லி பார்த்தோம். அப்ப பிசி தான் வந்து சரியான விடை. அப்ப இதுக்கு வந்து 3வது விடை. சரியா? இது கிளியர் தானே? ஓகே. 2019 இருக்கக்கூடிய இந்த முதலாவது கேள்வி செய்யுங்க அவசரமா. மிச்சம் டைம் எடுக்காம குயிக்காக செய்யுங்க. சொன்னா பார்ட் 2ல வந்திருக்கிற கொஸ்டினை. ஓகே, பாவம். இது வந்து ஈஸி கொஸ்டின் ஒன்று தான். கொஞ்சம் இருங்க. பாருங்க, இதுல வந்து தரப்பட்டிருக்க கேள்வி என்னன்னு சொன்னா, பின்வருவனவற்றுள் எது கணினியின் வன்தட்டு செயலிழப்பதில் இருந்து அதாவது வன்தட்டுகள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஹார்ட் டிஸ்க். அப்ப இப்படி டேமேஜ் ஆயினா வந்து அதுல இருக்கக்கூடிய தரவு மற்றும் தகவல்கள் வந்து நமக்கு திரும்ப மீள் பெற இயலாத ஒரு நிலைமைக்கு வந்து போக இயலுமாக இருக்கும், போகும். சரியா? அப்ப இந்த நிலைமையில இருந்து நம்மளை தவிர்ந்து கொள்றதுக்கான ஒரு சிறந்த நடைமுறை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகினால் அதில் இருக்கக்கூடிய தரவு தகவல்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும், டிலீட் பண்ண, அதாவது அழிஞ்சு போயிடும். சரியா? அப்ப இப்படி அழிஞ்சு போகுமாக இருந்தால் அந்த தரவு தகவல்களை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்றேன்னு சொல்லி அதுக்கு சிறந்த வழிமுறை என்னன்றதை தான் கேட்காங்க. சரிதானே? அப்ப இதுல வந்து 4 விடை தரப்பட்டிருக்கு. இந்த விடையில 4லையும் எது வந்து சிறந்த விடைன்றதை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுல வந்து பாருங்க, முதலாவது தீச்சுவர் ஒன்றை நிறுவுதல், அதாவது ஃபயர்வால் ஒன்றை நிறுவுதலாம். இப்ப என்ன ஃபயர்வால் தான் நிறுவினாலும் ஹார்ட் டிஸ்க்ல வந்து டேமேஜ் ஆகினால் வந்து அதில் இருக்கக்கூடிய தரவு தகவல் எல்லாம் அழிஞ்சிரும். அப்ப அது வந்து பொருத்தமில்லாத ஒரு விடை. ரெண்டாவது பாருங்க, நச்சு எதிர் மென்பொருட்களை நிறுவுதல். இப்ப வைரஸ் வருமா இருந்தால் தான் நச்சு நிரல் மென்பொருட்களை நம்ம நிறுவனம். இப்ப இதுல வந்து ஹார்ட் டிஸ்கே டேமேஜ் ஆக போகுது. அப்ப வந்து நம்ம அந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை நிறுவுவதில் வந்து எந்த பிரயோசனமும் இல்லை. சரிதானே? அதே மாதிரி மூணாவது பாருங்க, சீரான கால இடைவெளியில். சரியா? அதாவது நம்மட தரவு தகவல்கள் வந்து சேமிக்கப்பட்ட கால நிலையத்தான் வந்து சீரான கால நிலையம் செல்வோம். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு
நான் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன். அப்போ இன்றைக்கு இருந்த இந்த காலநிலை தான் வந்து நமக்கு பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து சிறந்த காலநிலையாக இருக்கும். அப்போ அப்படியான ஒரு காலநிலையில் காப்பு நகல் எடுத்தல் இப்படின்றது வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கிட்ட வந்து டேட்டாஸ் அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த ஹார்ட் டிஸ்கில். அப்போ இதெல்லாம் நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணி சரியான முறையில் வச்சுட்டு இருக்கேன். அப்போ வச்சுட்டு இருக்கிற டைமில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இதை வேறொரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்றில் அல்லது ஏதோ ஒரு கிளவுடில் வந்து நான் இதை வந்து சேவ் பண்ணி வைக்கேன். சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 5 நாள் 10 நாள் போனது விட திரும்ப அதில் மீதி இருக்குன்னு தானே இன்னும் வந்து நிறைய டேட்டாஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் நம்மளோட கம்ப்யூட்டரில் சேர்ந்துருக்கும். அதையும் வந்து அந்த இடத்துல வந்து நான் சேமித்து வைக்கேன். அப்போ நம்மளோட கணினியில் இருக்கக்கூடிய வன்பொருள் டேமேஜ் ஆகினாலும் நமக்கு அந்த காப்பு எடுத்து வச்சோம் தானே, நம்ம நகல் எடுத்து வச்சோம், அந்த இடத்துல நமக்கு திரும்ப மீள் பெற இயலுமாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிறதுல இருந்து நம்ம தரவு தகவல்களை அழிஞ்சு போகாம மீள் எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு வழிமுறையாக இந்த மூணாவது இந்த இதை செல்லும். சரிதான், இதுக்கு வந்து மூணாவது விடை. கடைசி பாருங்க, வலுவான கடவுச்சொல்லை பயன்படுத்தல். என்ன கடவுச்சொல்லை தான் பயன்படுத்தினாலும் ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகினால் வந்து மொத்த தரவு தகவல்கள் அழிஞ்சு போயிடும். அப்போ ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிறதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் சிறந்த ஒரு நடைமுறையாக இருக்கும் இந்த பேக்கப் எடுத்து வைக்கிறது. சரிதானே, இது கிளியர் தானே? ஓகே, 32வது செய்யுங்க அவசரம். ஓகே, இது வந்து ஈஸி கொஸ்டின் உண்டு. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். சரியா, இதை பார்த்தாலே விளங்கும். சரியான கொன்னிலையில இருந்து இப்படி வந்து கணினியை பயன்படுத்துறதுக்கான சேம்பிள் பிக்சர்ஸ் தான் இருக்காங்க. சரியா, அப்போ இந்த சேம்பிள் பிக்சர்ஸ்ல இருந்து எது வந்து பொருத்தமானதுன்னு சொல்லி நமக்கு சூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியும். சரியான கொள்கையில் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அந்த அதாவது மணிக்கட்டு சுரங்கம், அதாவது அந்த பிரச்சனை வரும். அதே நேரம் கண் பார்வை சகசம்னு சொல்லி சிவிஎஸ் என்ற நோய் வரும். அடுத்தது மணிக்கட்டு பிரச்சனை, தலைவலி, ஸ்ட்ரெஸ், இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா, சரியான கொள்நிலையிலேருந்து நம்ம கணினியை பயன்படுத்தலாட்டி அப்போ அந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்ளணும்னு சொன்னால் நம்ம சரியான கொள்நிலையிலேருந்து கணினியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு சரியான ஆன்சர் வந்து இந்த ரெண்டாவது. பாருங்க, இந்த ரெண்டாவது வந்து இந்த நம்மட கண் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து சரியா நேராக 1.5 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சுக்கு கீழே வந்து மொனிட்டர் இருக்குது. அதே நேரம் இந்த கைகள் வந்து நேரான முறையில் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த அதாவது மணிக்கட்டு அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி கால்களும் வந்து சரியான முறையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கதிரையில பாருங்க, இதே நேருக்கு வந்து அதாவது அந்த விலா எலும்பு பகுதி வந்து நேராகவே இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையும் வந்து நமக்கு வராது. சரிதானே, அப்போ இதுக்கு பொருத்தமான விடை வந்து இரண்டாவது. இது கிளியர் தானே? நான் வந்து பார்ட் 2 கொஸ்டினுக்கு போகவா? பார்ட் 1 தானே பார்த்துட்டே இருக்கேன். என்ன செய்வோம்? இல்லாட்டி பார்ட் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டு போவோம். எம்சிக்கு முடிச்சிட்டு போகிறதே டைம் இருக்காது எப்படியும். ஓகே, பாருங்க, பார்ட் 2ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்குது. இதில் வந்து இவ்விடத்துல தரப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அஹ், அதாவது முதலாவது இந்த ஏ தொடக்கம் டீன் இருக்கிற பகுதியை வந்து இதுக்கு ஓகே பாருங்க, இவ்விடத்த வந்து ஒரு கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்கு. பின்வரும் அட்டவணையில் முதலாம் நிலை அதாவது ஏ தொடக்கம் டி வரையில வந்து பல்வேறு தீங்கு பயக்கும் மென்பொருட்களை வந்து தந்திருக்காங்க. இது சம்பந்தமான இரண்டாம் நிரல்ல வந்து இதுகளுக்கான என்னென்ன மென்பொருட்கள் இதில் இருக்குன்னு சொல்லி, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை தந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொருத்தமான அங்கால இருக்கக்கூடிய எது வந்து அதுக்கு சூட்டபிளான ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. கீழே தரப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், முதலாம் நிரலில் தரப்பட்டுள்ள விவரணத்துடன் இரண்டாம் நிரலில் உள்ள ஒவ்வொரு தீங்கு பயக்கும் மென்பொருட்களையும் பொருத்துக, அதாவது இணைக்க சொல்லிருக்காங்க. சரிதானே, அப்ப இது உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு முதல் படிச்சோம், ஒவ்வொரு பல மென்பொருட்கள் இருக்கு கணினிக்கு தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்கள். அப்ப இதுகளுக்கு வந்து ஒவ்வொரு வரைவிலக்கணம் பார்த்தோம்.
பார்த்தோம் இது வந்து என்னென்ன வேலையை செய்யுது என்னென்ன தீங்குகளை வந்து கணினிக்கு இழைக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் சரிதானே. அந்த வகையில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஏயை பார்ப்போம் சரியா. ஏல வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் தீங்கு பயக்காதது போல் நடந்து கொண்டு சரியா. தீங்கு பயக்காதது மாதிரி நம்ம கணினிக்குள்ளுக்கு என்ட்ரி எடுக்கும். என்ட்ரி எடுத்துட்டு பயனருக்கே தெரியாமல் முறைமைக்குள் நுழைந்து தரவுகளை களவாடுமாம் சரியா. இதுக்கு வந்து பொருத்தமானது எதுன்னு சொல்லி எந்த சாஃப்ட்வேர்னு சொல்லி குயிக் அப்டேட் பண்ணுங்க. அதாவது நம்ம கணினிக்குள்ளுக்கோ இவர் தீங்கு பயக்காதது மாதிரி உள்ளுக்கு வருவாரு வந்து பயனர்களுக்கு தெரியாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய தரவுகளை களவாடிட்டு போவாரு. இதுக்கு வந்து பொருத்தமான சாஃப்ட்வேர் இது. குயிக் அப்டேட் பண்ணுங்க. எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. ஈஸி தான் சரியா. அதோட பேர்லயே விளங்கும். ஓகே நான் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு வந்து பொருத்தமான விடை வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஸ்பைவேயான்னு சொல்றேன் சரியா. இந்த பேர்ல இருக்குது பாருங்க ஸ்பைன்னு சொல்லி. ஸ்பைன்னு சொன்னால் ஒரு கூட்டத்துல அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார். ஆனா அந்த கூட்டத்தை சார்ந்தவர் மாதிரி அந்த இடத்துல நடந்து கொள்வாரு. அவங்கள தான் ஸ்பைன்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. அப்ப அந்த வகையில இருக்கக்கூடிய அந்த பேர்ல அந்த ஸ்பைன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப வந்து இவர் தெரியாதது மாதிரி அந்த கூட்டத்துக்கு பொருத்தமில்லாத மாதிரி அல்லது அந்த கணினிக்கு பொருத்தமில்லாதவர் அந்த அந்த அதாவது தீங்கு பயக்காதது மாதிரி கணினிக்குழுக்கு வந்து அந்த முறைமையை வந்து சேதப்படுத்துற அல்லது தரவுகளை வந்து களவாடிட்டு போறவரா இருப்பாரு. இவர் தான் இந்த ஸ்பைவேயான்னு சொல்லி சொல்லுவோம் சரி. அதுல இந்த ட்ரோஜன் ஹவுஸ்ன்றதான் அதோட கேட்டகரி அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா. ஓகே அப்ப முதலாவதுக்கு ஸ்பைவேயா. ரெண்டாவது பாருங்க பி. பில வந்து வந்திருக்கு மின்னஞ்சலை பயன்படுத்தி வங்கி கணக்குகள் மற்றும் மின்னணு கணக்குகளை வந்து தகவல் அதை அது பற்றிய தகவல்களை சேகரித்து பயனரை ஏமாற்றி காசு வைப்புகளை வந்து களவாடும். அதாவது இப்போ ஒரு கார்டில் அல்லது அக்கௌண்ட்ல வந்து மணி சேவிங் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதை வந்து களவாடணுமாக இருந்தாலும் அவர் அக்கௌண்ட் நம்பர் அது சம்மந்தப்பட்ட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ இதில் வந்து தேவையற்ற மின்னஞ்சல் அல்லது தேவையற்ற லிங்க் மூலமாக நம்மளை உள்நுழைய வச்சு அல்லது அவர் உள்நுழைஞ்சி இதுகளை வந்து களவாடிட்டு போறதுக்கு இதுக்கு வந்து ஒரு மென்பொருள் இருக்குது. இந்த மென்பொருள் வந்து என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. குயிக்கா இதை அப்டேட் பண்ணுங்க. இதுக்கு வந்து இரண்டாவதுக்கு இது பொருத்தமான விடை என்ன மென்பொருள். ஓகே வெரி குட். இது வந்து பிசிங் சரியா. இந்த இருக்கு கடைசி இதுதான் இதுக்கு பொருத்தமானது பிக்கு. மின்னஞ்சலோட சம்மந்தப்படுறது ரெண்டு சாஃப்ட்வேர் சரியா. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் இந்த தேவையற்ற மின்னஞ்சல்களை அனுப்புறதுக்கு வந்து செல்ற ஸ்பேம்ண்டு சரியா. தேவையற்ற விடயம் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பேம்டு தான் சொல்லுவோம் சரியா. இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பேம்டு தான் சொல்றேன். அதால தேவையில்லாத மெயில்ஸ் வருதுன்னு சொன்னால் ஸ்பேம் மெயில்ஸ்னு தான் சொல்லுவோம் சரியா. அது தேவையில்லாத மெயில்ஸ். அதே நேரம் இந்த பிசிங்னு சொல்றது என்னன்னு சொன்னால் பொதுவாக கணக்கு அல்லது இந்த அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்களை களவாடுற எல்லா செயற்பாடுகளும் செய்யக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் கேட்டகரி வந்து பிசிங் சொல்லி சொல்றேன் சரியா. வங்கி கணக்கு அல்லது வங்கி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை செய்யறவர் யாருன்னா பிசிங் சரியா. தேவையற்றது வந்தால் அந்த கீவேர்ட் வர எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்பேம்ன்றது பொருத்தமாக இருக்கும் சரிதானே. ஓகே அடுத்து சியை பாருங்க. சில வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னால் ஓர் உற்பத்தி பொருள் மற்றும் அது பற்றிய விளம்பரங்களை வந்து ஒரு அறியாத நபர்கிட்ட இருந்து இப்ப நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து தேவையில்லாத அன்ஆத்தரைஸ் பேர்சன்ஸ் மின்னஞ்சல்களை வந்து நமக்கு அனுப்புறாரு சரியா. என்னன்னு சொன்னால் ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை நமக்கு தெரியாத ஒருத்தர் அனுப்பிட்டு இருக்காரு சரியா. அப்ப இதுக்கு எது பொருத்தம். நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள்கிட்ட தேவையில்லாத ஒரு நபர் நமக்கு வந்து மின்னஞ்சல்களை அனுப்புறாரு. அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் அவர் பொருளுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட். இந்த கூற்றுக்கு இது பொருத்தமான இடையாக இருக்கும். குயிக் அப்டேட் பண்ணுங்க. ஓகே வெரி குட். அது வந்து ஸ்பேம் சரியா. தேவையில்லாத மெயில்ஸுக்கு பொதுவாக செல்றது மெயில்ஸ் மட்டும் இல்ல ஐடியை பொறுத்தவரையும் தேவைக்கு இல்லாத எல்லாத்துக்கும் வந்து செல்ற ஸ்பேம்டு தான் சரியா. ஓகே இப்போ வந்து கடைசி பாருங்க. மின்னஞ்சல் இணைப்புகள் பொய்யான இணையதளங்கள் உடனடி செய்திகள் ஆகியவற்றை பயன்படுத்தி தனியே தொழிற்படும்
அப்படின்னு சொன்னால் இவர் வந்து தனியே, அதாவது சுயமாக வந்து செயற்படுவார். சரி, உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ல வைரஸை பரப்புறது வந்து ரெண்டு. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் வைரஸ், அடுத்து வந்து கம்ப்யூட்டர் wormsன்னு சொல்லுவோம். சரியா? இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து எப்படின்னு சொன்னால் இவர் வந்து அடுத்த மென்பொருட்கள், அடுத்த அப்ளிகேஷன்ஸ் சப்போர்ட்டோட வந்து வைரஸை பரப்புவார். சரிதானே? இது கம்ப்யூட்டர் வைரஸ். ஆனா கம்ப்யூட்டர் wormsன்னு சொல்றது எப்படின்னு சொன்னால் யாருடையும் எந்த உதவியும் இல்லாம இவர் செல்ஃபா வந்து செயற்பட்டு இந்த வைரஸ் தொற்றுகளை வந்து பரப்புவார். அப்ப தனியே தொழிற்படும் சொல்லி வந்தால், தனியே தொழிற்பட்டு வைரஸை பரப்புவாருன்னு சொன்னால் அவர் வந்து கம்ப்யூட்டர் worms. சரியா? இதே அடுத்தவங்களோட சப்போர்ட்டோட வந்து வைரஸை பரப்புவார்னு சொன்னால் இவர் வந்து கம்ப்யூட்டர் வைரஸாக இருப்பாரு. சரியா? அப்ப டிக்கு வந்து கம்ப்யூட்டர் worms. இது கிளியரா? குயிக் அப்டேட் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். சரியா? உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கேள்வி தான் அடுத்தடுத்த பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இது கிளியரா? குயிக் அப்டேட் பண்ணுங்க. அப்ப இதுல பார்ட் டூலையும் பார்ட் ஒன்லையும் கொஸ்டின்ஸ் வந்தா செய்ய எழுந்தானே, திருப்தியா ஃபுல் மார்க்ஸ் எடுக்க எழுந்தானே. சரி, ஓகே. அப்போ வந்து இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்தால் உங்களுக்கு செய்ய இயலுமாக இருக்கும். என்ன சொன்னால் பாஸ் பேப்பரில் இப்போ வந்து நியாயமான கேள்விகள் பார்த்துட்டோம். சரியா? நான் வேண்டா அடுத்த கேள்வியில வந்து சும்மா ஷோ பண்ணி காட்டுறேன். பாருங்க. இதுல வந்து தரப்பட்டிருக்கு என்ன சொன்னா, அந்த கம்ப்யூட்டரால வர உடல் ரீதியான பிரச்சனைகளை கேட்டிருக்காங்க. சரி, அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான் இவ்விடத்தை வந்திருக்கு. இது நம்ம கிளியரா படிச்சது. வேணுண்டால் அது கிளியர் இல்லாத யார் சரி இருந்தீங்கன்னா அது ரெக்கார்டிங் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. சரியா? அது வந்து ஈஸி. அடுத்து வந்து இவ்விடத்தை பாருங்க. இந்த டில வந்திருக்கிற கொஸ்டின் என்னன்னு சொன்னால், சாரி, டில சி. சரி, சில வந்திருக்கு. நம்ம பார்த்தோம் கம்ப்யூட்டர், அதாவது இந்த ஐசிடியை படிக்கிறது மூலமா என்னென்ன ஜொப் ரோலுக்கு போகலும்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஐடி மேனேஜர் இப்படி இப்படி வந்து நிறைய ரோல்களுக்கு போகலும்னு சொல்லி, அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி இவ்விடத்தை பாருங்க. இந்த மால்வேர்ன்றது வந்து தேவையற்ற மென்பொருட்கள். சரியா? தேவையற்ற மென்பொருட்கள் நம்மட கம்ப்யூட்டருக்கு தீங்கி இழைக்கக்கூடிய மென்பொருட்கள் மால்வேர்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது சம்மந்தமான கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி மின்னஞ்சல்களை வந்து இன்பாக்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க அன்ஆத்தரைஸ் பேசன். சரியா? அது வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்பேம்னு சொல்லி. இப்படி வந்து இது சம்மந்தப்பட்ட கேள்விகள். இந்த பாருங்க, அதாவது வலைதளங்களில் வந்து தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் பொப்பப் ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? இதெல்லாம் வந்து வேணும்டா ரெக்கார்டிங் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கிளாஸை வீணடிக்கிற வந்து சும்மா நீ மென்ஷன், இது அவ்வளோ பெரிய பாடம் ஒன்றும் இல்லை. பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு ரெண்டு கிளாஸை வீணடிக்கிற. சரியா? அஹ் பெரிய கேள்விகள் பெரிய பகுதிகள் சொன்னால் நம்ம ரெண்டு கிளாஸ் போட்டு பார்ப்போம். சரியா? அதே மாதிரி இவ்விடத்தையும் தந்திருக்காங்க பாருங்க. இது தசைவன் கூட்டு பிரச்சனை, கணினி பார்வை சாகசம், மனுக்கட்டு சுரங்க பிரச்சனை, இதுகளுக்கு வந்து பொருத்தமான கூற்றுக்களை வந்து நம்ம அடுத்த இதில் ரோலை வந்து குழம்புல செலக்ட் பண்ண வேண்டி வரும். சரியா? இந்த வருங்க நரம்பு மற்றும் மணிக்கட்டுன்னு சொன்னால் அழகா தெரியும். இது வந்து இந்த மணிக்கட்டு பிரச்சனை. சரியா? இந்த அதுல பேர்ல இருக்குது. அதே மாதிரி கணினி பார்வை பிரச்சனைன்னு சொன்னால் நெடுங்காலமாக கணினியை வந்து கணித திரையை பார்த்துட்டு இருக்கிறதா வந்து இந்த பார்வை சாகசத்துக்கு வரக்கூடியது. அதே மாதிரி இந்த தசை வன்கூட்டு பிரச்சனைக்கு வந்து இந்த மற்றது வந்து பொருத்தமாக இருக்கும். சரியா? இதுகளை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சதை வச்சு அந்த ஐடியா வச்சு உங்களுக்கு செய்ய இயலுமாக இருக்கும். சரியா? அந்த பாருங்க, திரும்பவும் இந்த ஹைஜேக்கிங், அதே மாதிரி பிசிங், இந்த ஸ்பேம், இதுகள் தான் வந்து வருகிறது. பிளேக்லிசம், எழுத்து திருட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களோட பர்சனலை களவாடுறது வந்து பைரசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தவங்களோட ஆக்கங்கள், அதே மாதிரி எழுத்துக்களை வந்து திருடுறது வந்து, அடுத்தவங்களோட கருத்துக்களை வந்து திருடுறது வந்து பிளேக்லிசம்னு சொல்லி சொல்லுவோம். கணக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை திருடுறது பிசிங்னு சொல்லுவோம். தேவையற்ற மெயில்ஸுக்கு வந்து சொல்லுவோம் ஸ்பேம்னு. அப்போ இதுகள் வந்து இதுக்கு மேலே கூற்றுக்கள் தந்திருக்காங்க. இது கீழே இருக்கிற பட்டியலில் இருந்து நம்ம அந்த சொற்களை வந்து பொருத்தமான சொற்களை மேல் எடுத்து போடக்கூடியது மாதிரி இருக்கும். சரியா? இதே மாதிரி தான் எல்லா கேள்வியும் வந்து பொதுவாக வருது. இந்த ஃப்ளேஷ் டிரைவ், ரிமோட்லி, இதெல்லாம் வந்து அந்த நம்ம பார்த்த ஃபிசிக்கல் பாதுகாப்பு, இந்த யூபிஎஸ். சரியா? ஃபிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய பாதுகாப்புகள், இந்த சிசிடிவி பொறுத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லைப்புக்கு வந்து நம்ம ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய பாதுகாப்பு முறைகளாக இருக்கும். சரியா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அது இதெல்லாம் வந்து செட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சும்மா பொது
பொதுவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சரியா. அந்த பகுதிகள் எல்லாம் வரும். இப்படித்தான் இந்த பாருங்க திரும்ப வந்து இந்த கொன்னிலை பிரச்சனை. இந்த பாருங்க இப்ப இந்த மாதிரி இருந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணினால் இது வந்து சரியான கொன்னிலை இல்லை. அப்ப இப்படி வந்து யூஸ் பண்ணினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நான்கு கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அந்த பார்வை பிரச்சனை, அதே நேரம் அந்த மணிக்கட்டு பிரச்சனை, இதுகள் எல்லாம் வந்து எழுத இயலுமாக இருக்கும். இதுல வந்து பொதுவாக இப்ப நான்கு கேட்டிருக்காங்க. இப்ப நான்கு கேட்டிருக்காங்க, இந்த நாலுக்கு மேல கேட்க சான்ஸ் இல்லை. அப்ப இந்த நாளை வந்து நீங்க குறிச்சு கொஞ்சம் பாடமாக்கியோ இல்ல விளங்கி வச்சோ அந்த நாலு பாயிண்ட்ஸை வந்து எழுதக்கூடிய மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க சரிதானே. இப்படித்தான் வந்து இதுகளுக்குரிய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இங்க பாருங்க இ வேஸ்ட் பத்தி கேள்வி தந்திருக்கு சரியா. இ வேஸ்ட் பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஏற்ற தகுந்த முறைகள் என்னென்ன இருக்கு அவங்களுக்கு தெரியும். ரீசைக்கிள் அதாவது மீள் சுழற்சி, அதே நேரம் குறைந்த அதாவது யூசேஜ் சரியா, யூசேஜை ரிடியூஸ் பண்றது, அதே மாதிரி நம்மட அதாவது பாவனையில இருக்கக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும்னு சொன்னால் அந்த பொருட்களை வந்து வேறவங்களுக்கு வழங்குறது அல்ல விற்கிறது, இந்த மாதிரியான முறைகள். அதே மாதிரி இந்த சிவிஎஸ் பிரச்சனை அதாவது கணினி பார்வை சகசம் பிரச்சனையில இருந்து எப்படி வந்து நம்ம தவிர்ந்து கொள்றதுன்றது. அது உங்களுக்கு தெரியும் 20 நிமிஷம் யூஸ் பண்ணினால் 20 அடி தூரம் உள்ள ஒரு பொருளை வந்து 20 செகண்ட் வந்து கண்ணை சிமிட்டினம்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தவிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்மட கணினி பார்வை யூசேஜ் டைமை வந்து ஸ்கிரீன் டைமை வந்து குறைக்கலும் 6 ஹவரை விட குறைச்சோம்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்ளலும். இப்படி வந்து நிறைய இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இதுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. இதுகளை வந்து செய்யறது மூலமாக இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள இயலும் சரியா. அப்ப இந்த நடைமுறைகளை வந்து யூஸ் பண்ண இயலும்னு சொல்லி பார்த்துருக்கோம் நாம். அதே மாதிரி இதுலயும் வந்து இந்த தரப்பட்டிருக்கு பாருங்க கீழே இங்க பாருங்க அதே மாதிரி கீழே திரும்ப வருது. என்ன இந்த பிளேக்லிசம், பிசிங், பாருங்க எழுத்து திருட்டு, தேர்ச்சியின்மை, இதுகளே தான் வருது. இப்போ இதுல வந்து மேலே தந்திருக்காங்க இந்த கிரெடிட் கார்டு இது பற்றிய தகவல்களை சேகரித்து எடுக்கிற ஏமாற்றுவேன்னா பிசிங். அதே மாதிரி பிளேக்லிசம் ஒருத்தரை வந்து கிரியேட்டிவ் ஒர்க்குகளை வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துறது பிளேக்லிசம். இப்போ இதுகளை வந்து இதே மாதிரி கொஸ்டின் தான் திரும்ப 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 வந்துட்டு இருக்கு சரி. அப்போ வந்து இதுகளுக்குரிய ஆன்சரை வந்து ஈஸியாக வந்து செய்யலுமாக இருக்கும். இதோட வந்து முடியுது சரிதானே. அப்ப இது சம்மந்தப்பட்ட கேள்வியில் வந்தால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும் தானே. இதுல வந்து மார்க்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஈஸி பகுதி அதோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட சேர்ந்த பகுதி கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அறிவு தானே இது. செய்யலும் தானே. ஃபுல் மார்க்ஸுக்கு கேள்வி வந்தாலும் செய்யலுமாக இருக்கணும். 10 மார்க்ஸுக்கு சம்டைம் இப்போ வந்து கால பிரச்சனைக்கு ஏற்றவாறு கேள்வி வந்து அமையவும் சான்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னா இப்போ வந்து பொதுவாக இந்த இலத்திரனியல் சாதனங்களால நிறைய சமூகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப இதால இந்த இப்போ வந்து தற்காலத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதால இதை வந்து கன்சிடர் பண்ணி இதுல வந்து 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வந்து இன்க்ளூட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு சரிதானே. அப்டேட் பண்ணுங்க அப்ப எல்லாருக்கும். இது வந்து கிளியர் தானே, இது வந்து செய்ய இயலும். அதே நேரம் இதுல வந்து ஃபுல் மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வந்தாலும் செய்ய இயலும் தானே. ஏன்னா இதுக்கு பிறகு நான் இதை அலர்ட் அதுக்காக தான் கேட்கேன். இந்த பாஸ் பேப்பர் வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகே. அடுத்து வந்து செல்ல வேண்டிய முக்கியமான ஒரு இது என்னன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் ஒன்று போடுவேன் குரூப்பில் சரியா. எப்போன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் டைமுக்கும் ஒரு மாடல் பேப்பர் போட்டேன். போட்டு 2 பேர் தான் எனக்கு செஞ்சு அனுப்பியிருந்தேன் சரியா. அந்த அந்த கோவத்தில் தானே அந்த 2 பேப்பரை இன்னும் திருத்தல சரியா. அந்த 2 பேப்பரும் இருக்குது, 2 பேப்பரையும் நான் திருத்தல. என்ன காரணம் சொன்னால் மிச்சம் பேர் செய்யாததுக்கு தான். இப்போ நான் திரும்பவும் இப்போ தேர்ட் டேமுக்கு அதாவது 11ஆம் ஆண்டோட தேர்ட் டேம் அல்லது பொதுவான ஒரு ஓ லெவல் ஐசிடி மாடல் பேப்பர் ஒன்று நான் போடுவேன். இந்த பேப்பரை எல்லாரும் செஞ்சு நான் போடுற அட்ரஸுக்கு வந்து எனக்கு அதாவது கிட்ட இருக்கிறவங்க கொண்டு வந்துதாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அதை செய்யறதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தூரத்தில் இருக்கிறவங்க நான் போடுற அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணுறது பெரிய கொஸ்டும் இல்லை சரியா, ஒரு 100 ரூபா போகும். அதே நேரம் அடுத்து வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வேயாக இருக்கும். ஏன்னா எதிர்காலத்தில் நிறைய விடயங்களை நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டி வரும். நிறைய இதுகளை சீட்ஸ்களை. அப்போ இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்டு தானே. கட்டாயம் அந்த கேள்விகளை அதாவது அந்த பேப்பரை செஞ்சு போஸ்ட் பண்ணுங்க. அதை நான் திருத்தி நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுவேன். அப்போ அதில் என்ன பிழைகள் இருந்துச்சுன்றதை வந்து நான் அதிலேயே வந்து கீறி அடையாளப்படுத்தி இருப்பேன். அதே நேரம் அதுகளை வந்து எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிற எப்படி அதுல இருந்து மாறுபடுகிறன்றதையும் அதையும் அதுக்குரிய ஐடியாவையும் வந்து நான் தெளிவாக போட்டு தான் இருப்பேன். அப்போ இதை வச்சு இப்போ நீங்கள் வந்து விளங்கிச்சின்னு இருந்தால் உங்களுக்கு விளங்கிச்சின்ற அந்த அதே ஃபோக்கஸில் இருப்பீங்க. ஆனால் ரியலாக நீங்கள் பேப்பர் ஒன்று செய்யக்கிட்ட நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க, அவர்த பிழை வரும் சரியா. இதை வந்து இப்போவே நம்ம பிழை எடுத்து இதுக்குரிய மாற்று வழி இதுதான், இதில் நமக்கு இயலாமை இருக்குது, இந்த பகுதிக்கு நம்ம கூடிய கவனம் செலுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வரையிலும் ஒரு முடிவுக்கு வரையிலும் இப்படி வந்து பேப்பரை செஞ்சு அதை ஒருத்தர் திருத்த கொடுத்தா தான்
சரிதானே? இதால நான் கட்டாயம் வந்து நான் பேப்பர் போடுவேன். சரியா? நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நான் மேக்ஸிமம் நாளைக்கு போடுவேன். அந்த பேப்பர் எல்லாரும் செய்யுங்க. செஞ்சு நான் போடுற அட்ரஸுக்கு வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அதை நான் திருத்தி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்குள்ளுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவேன். அதை ஸ்கேன் பண்ணி தனிப்பட்ட தனிப்பட்ட ரீதியில் தான் நான் ஒவ்வொருத்தர பேப்பரையும் போடுவேன். சரிதானே? இல்லை இதில் கேள்வி வந்து செகண்ட் டைமுக்கு வராது, தேர்ட் டைமுக்கு தான் வரும். சரியா? தேர்ட் டைமுக்கு தான் இந்த பகுதியில் கேள்வி வரும். இதுல தான் HTML தான் தேர்ட் டைமுக்கு தான் கேள்வி வரும். சரியா? அதில் பயப்படுத்த எல்லாம் HTML தேர்ட் டைமுக்கு தான் வரும். அப்போ இந்த பேப்பரை வந்து கட்டாயம் செய்யுங்க எல்லாரும். சரியா? செஞ்சு போட்ட பேப்பரை அனுப்புங்க. அதே மாதிரி அதை வந்து அந்த பேப்பரை நீங்கள் எல்லாரும் அனுப்பினதுக்கு பிறகு அல்லது அந்த பேப்பர் இல்லாமல் வேறொரு பேப்பரை நம்ம இந்த கிளாஸில் அதை அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? டிஸ்கஸ் பண்ணி இந்த மந்த்தை வந்து நம்ம ஃபுல்லாகவே பேப்பர் கிளாஸ் செஞ்சு கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாக முடிஞ்சு தானே. அதாவது கிரேட் லெவனில் ஃபுல்லாக சிலபஸ் முடிஞ்சு. இப்போ கிரேட் லெவனை வந்து நம்ம இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் செய்வோம். சரியா? அதே மாதிரி நான் போடுற பேப்பரையும் கட்டாயம் செஞ்சு எல்லாரும் அனுப்புவேன். சரியா? இது வந்து இந்த மந்த்துக்குள்ளுக்கு நடக்கணும். சரியா? இந்த மந்த்துக்குள்ளுக்கும் நடக்கணும். அடுத்த மந்த்ல இருந்து அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதம் உங்களுக்கு தெரியும். நான் எட்டும் போட்டிருந்தேன். பாஸ் பேப்பரோட பேஸ் பண்ணினதாக கிரேட் 10 கிரேட் 11 ஃபுல் சிலபஸையும் வந்து ரிவிஷன் ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லி. சரியா? இதோட ப்ரொசீஜர் என்ன, எந்த எந்த நாளில் நடக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு இனி அடுத்த மாசத்துல இருந்து இந்த டைம்ல கிளாஸ் நடக்காது. இந்த அதாவது டியூஸ்டே வெனிஸ்டே தானே இருக்குது, இந்த டேஸ்ல நடக்காது. உங்களுக்கு இது உரிய கிளாஸ் தானே அது. அதாவது அடுத்த மந்த்ல இருந்து சாட்டர்டே சண்டே 6:30 இருந்து 7:30 மட்டுக்கும். அது நான் ஃப்ரைடேன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கேட்டிருந்தேன். அது நான் இன்னும் முடிவில்லை. நான் இன்ட்ரடக்ஷன் செஷன் ஒன்று இந்த மாதம் எண்டில் போடுவேன். அந்த ரிவிஷன் கிளாஸ் எப்படி போகும், என்ன முறைமையில் போகும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று தரத்துக்கு நான் கிளாஸ் ஒன்று போடுவேன். அதில் நான் விளங்கப்படுத்துவேன் என்னென்ன நாளில் அது நடக்கும். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான் நடக்க சான்ஸ் இருக்குது. சரிதானே? அப்போ அந்த டேஸில் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் நடக்கும். அதில் வந்து கிரேட் 10ல முதலாவது யூனிட்ல ஆரம்பிச்சு கிரேட் 11ல இந்த கடைசி யூனிட் வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் போகும். ஒவ்வொரு ரிவிஷனும் எப்படி போகும்னு சொன்னால் ஒரு கிளாஸ்ல ஃபுல்லாக ஒரு யூனிட்டை முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல அது சம்மந்தப்பட்ட சகல பாஸ் பேப்பரையும் செய்வோம். சரி, இப்படி இப்படி வந்து ஃபுல் யூனிட் டைம் வந்து கவர் பண்ணி அது முடிஞ்சதோட நம்ம ஒரு பாஸ் பேப்பர் அல்லது முழு மாடல் பேப்பர் ஒன்று செய்வோம். சரியா? அதில் வந்து எப்படி வந்து ஈஸியாக ஒரு கேள்விகளை செய்கிற என்ற ஐடியாவெல்லாம் உங்களுக்கு விளங்கும். சரியா? விளங்கும். அடுத்து வந்து கிரேட் 10ல தான் அதிகமான கொஷின்ஸ் வர உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னென்ன பகுதியில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ்லையும் வரும். அதாவது தரவுத்தளம்ன்ற பகுதியிலையும் இலத்திரனியல் விரிதாளின பகுதியிலையும் 15 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். பார்ட் 2ல 10 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். பார்ட் 1ல 3க்கு 3 கேள்வி வரும். அந்த ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் நீங்கள் கூட்டி பாருங்க. 15 மார்க்ஸுக்கு அந்த 2 பகுதியிலையும் இருக்கு. அப்போ 30 மார்க்ஸ். சரியா? இதை விட்டு மற்ற பாடங்களும் கிரேட் 10ல தான் கூடுதலான பாடம் இருக்குது. சரியா? அப்போ கிரேட் 10ல தான் அதிகமான இது தங்கி இருக்குது. அப்போ கிரேட் 10 கட்டாயம் நம்ம ரிவிஷன் செய்யணும். சரிதானே? அப்போ அது செய்கிறத யாரும் மிஸ் பண்ண வேணாம். அது வந்து வார மாதம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரி, நீங்கள் எந்த குரூப்பில் எட் ஆகத்தையால நான் இந்த குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த ரிவிஷன் கிளாஸுக்கு வேறு குரூப்பில் ஜாயின் ஆகியிருக்காங்க நிறைய பேர். அதை அந்த ஆக்களையும் வந்து நான் இந்த குரூப்பு தான் எட் பண்ணுவேன். எல்லாரையும் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் செஷனை முடிச்சிட்டு. சரியா? அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த மாதம் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். சரியா? இந்த மாதம் பேப்பர் கிளாஸ் நடக்கும். அதுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி நம்ம அடுத்த மாதத்துலேருந்து அப்படி போகும். உங்களுக்கு தெரியும் நான் விளங்கப்படுத்தியிருந்தேன் கிரேட் 10 கிரேட் 11ல எந்தெந்த பாடங்கள் முக்கியமான பாடங்கள் அந்த பாடங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் இல்லை. அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பாடங்கள் அதிகமான மார்க்ஸ் வரக்கூடிய பாடங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான டைம் கூடுதலான கிளாஸஸ் வந்து கொடுத்துருவேன். சரியா? குறைந்த மார்க்ஸ் வரக்கூடிய குறைந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பாடங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்கும். சரியா? அப்படித்தானே போகும். அதை நான் சரியான அதில் ஃபுல் சிஸ்டத்தை நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? அது இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் விளங்கப்படுத்துவேன். அதில் யாரும் மிஸ் பண்ண வேணாம். சரி, ஓகே. அப்போ நான் கிளாஸை முடிச்சுக்கொள்ளேன். சரியா? அடுத்து வந்து எப்போவும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சரி ஒன்று கேட்டால் விடியே போடுங்க. ஒரு பேப்பரை செஞ்சு அனுப்புங்க. இப்படி வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருங்க. ஆக்டிவ் ஆயிருந்தா தான் மார்க்ஸ் வரும். சரியா? சும்மாவே இருந்துட்டு சொல்லித்தார எல்லாம் விலங்குதான் சொல்லி ஐடியா எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு விலங்குதான். அது இன்னும் 5 நாள் போகிட்டா எல்லாம் மறந்து போயிடும். சரியா? நம்ம ஆக்டிவாக இருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாம் செஞ்சு பார்த்தோன்னு சொன்னால் அது வாழ்நாள் முழுக்க மறக்காது. சரியா? சரி, ஓகே. அப்போ நான் கிளாஸை முடிச்சுக்கொள்ளும்.